ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களை இந்த பூமியிலே நாங்கள் உயர்த்தி கொள்ள எத்தனையோ பாடுகளை படுகிறோம் அப்பா. அத்தனை பாடுகளிலும் மாம்சமான மனிதர்களை நம்பி, மாம்சமான மனிதர்களின் ஆதரவை தேடி நாங்கள் அதிலே மூழ்கி எங்களை உயர்த்தி கொள்ள பாடுபடும்போது எங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள, எங்களுடைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ள மாம்சமான மனிதர்களை தேடி நாங்கள் அலைந்து திரிந்து பாடுபட்டாலும் எங்களை அவர்களிடத்தில் எத்தனை தாழ்த்தி கொண்டாலும் எந்த ஒரு உபயோகமும் இல்லாமல் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றன ஆண்டவரே. அதை நீர் நன்றாக அறிவீர். ஆயினும் அத்தகு போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர மாம்சமான மனிதர்களிடத்தில் தாழ்ந்து போகின்றதை காட்டிலும் தங்களுடைய வேதத்திலே கூறியதன்படி நாங்கள் இருப்போமானால் உண்மையான மிகுதியான பலனை, வாழ்க்கைக்கு உண்டான, இந்த பூமியின் வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளை நாங்கள் அடைய இயலும் என்பதை தெரிந்து கொள்கின்றோம் ஐயா. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் என்று அறிந்து கொள்கின்றோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்களின் முன் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்ளும்போது வேறு எங்கும் நாங்கள் தாழ்த்த வேண்டிய அவசியமற்று எங்கள் எண்ணங்கள் ஈடேறி எங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த பூமியில் வாழ்வதற்குண்டான வழிதனை ஏற்படுத்தி கொடுக்கின்ற உங்களுடைய வல்லமையை எண்ணி நாங்கள் பெருந்தம் கொண்டு மகிழ்ந்து கலிகூறி ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா.